அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மற்றும் புறநகரில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருவதாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தேசிய நெடுஞ்சாலை சிப்காட்டிற்காக நிலம் கையகப்படுத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக இந்த சோதனை மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன். தற்பொழுது ஈடி பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. என்ன முழுமையான விவரம்? வணக்கம். தேசிய நெடுஞ்சாலை மற்றும் சிப்காட் ஆகியவற்றுக்காக நிலம் கையெடுக்கப்படுத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக தான் இந்த அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. போலி நில உரிமையாளர்கள் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் இழப்பீடாக பெறுவதற்கு இந்த மோசடி ஆவணங்கள் மூலம் பயன்படுத்தியது அம்பலமாகி இருக்கிறது. முறைகேட்டில் ஈடுபட்டது தொடர்பாக தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இது சென்னையில தொழிலதிபர்கள், நகைக்கடை அதிபர்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களை குறித்து இந்த அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. முக்கியமாக சென்னை மற்றும் காஞ்சிபுரத்துல 15 இடங்கள்ல அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. தேசிய நெடுஞ்சாலை நிலம் கையகப்படுத்தியதுல தான் இந்த சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக சென்னை கீழ்ப்பாக்கம் வால்டாக் சாலையில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் தொழிலதிபரான நிர்மல்குமார் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இவர் இரும்பு வியாபாரம் செய்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இதே போலதான் சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஸ்ரீநகர் காலனியில அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் தொழிலதிபர் கலைச்செல்வனுடைய வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். இதே போல சென்னை அம்பத்தூர் திருவேங்கட நகர் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் பிரகாஷ் என்பவருடைய வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். இவர் வழக்கறிஞராக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சென்னை கே நகர் லட்சுமண சுவாமி சாலையில் இருக்கக்கூடிய நகைக்கடை உரிமையாளர் மகாவீர் என்பவருடைய வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். அதே போல வடபழனி வஉசி நகரில் செயல்படக்கூடிய தனியார் நிறுவனம் சுகலி என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகின்றனர். அதே போலதான் சென்னை எம்ஜிஆர் நகர் அண்ணா மெயின் ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் சென்னை சவுகார்பேட்டை, தாம்பரம், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 15 இடங்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சிஆர்பிஎஃப் வீரர்களுடன் அவர்களுடைய உதவியுடன் இந்த சோதனை நடத்தி வருகின்றனர். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கின் அடிப்படையில தான் இந்த அமலாக்கத்துறை சோதனை நடந்து வருகிறது. முக்கியமாக எதுக்காக இந்த அமலாக்கத்துறை சோதனை என்றால், தேசிய நெடுஞ்சாலை மற்றும் சிப்காட் ஆகியவற்றுக்காக நிலம் கையகப்படுத்தப்பட்ட விவகாரத்துல சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்துள்ளதாக தான் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு ஒரு தகவல் கிடைத்தது. அந்த தகவலின் அடிப்படையில இதை உண்மை கண்டறியவும் தான் இந்த சோதனையானது நடைபெற்று வருவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது. இந்த சோதனை இன்று முழுவதும் அல்லது நாளை மறுநாளோ வரை தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. முக்கியமாக போலி நில உரிமையாளர்கள் கோடிக்கணக்கில் பணம் இழப்பீடாக பெறுவதற்கு மோசடி செய்து ஆவணங்களை பயன்படுத்தி இந்த மோசடி ஆவணங்கள் மூலம் குரோர்ஸ் கணக்கில் பணத்தை இவங்க அந்த பணத்தை பெற்றிருப்பதாகவும் அந்த மோசடி ஆவணங்கள் பயன்படுத்தியதையும் அமலாக்கத்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த முறைகேடு தொடர்பாக தான் சோதனை நடைபெற்று வருவதாக அமலாக்கத்துறை தரப்புல சொல்லப்படுகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.